ஹாய் எல்லாருக்கும் இந்த விஜயோட நெஞ்சார்ந்த வணக்கம். ரொம்ப நாள் கழித்து வீடியோ அப்லோடு பண்ணுறேன். நான் ஒரு தளபதியோட ரசிகனாக வந்து பேச வரல, ஒரு டிவிகேயோட தொண்டனாக வந்து பேச வந்திருக்கேன். வரப்போகிற 2026 எலெக்ஷனில் டிவிகே ஜெயிக்குமா அப்படின்னு என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் 90% ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக நம்மளோட உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பை மட்டுமே வச்சு நம்ம ஜெயிச்சிட முடியாது. சில யுக்திகளை கையாளணும், சில தந்திரங்களை செய்தால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக கூட்டணி வேணும். கூட்டணி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சமூக வலைதளத்தில் டிவிகேன்னு ஹேஷ்டேக் போட்டு லைக்கு கமெண்ட் பண்ணால் மட்டும் கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியாது. அது சமூக வலையத்தில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், நிஜத்தில் ஜெயிக்க முடியாது. நமக்கு முன்னாடி நமக்கு எதிர இருக்கிறவங்கள நம்ம ஜெயிக்கணும்னா நம்மளோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பலவீனத்தையும் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட பலம், நம்மளோட கூட்டணி மெகா கூட்டணியாக இருக்கணும். நம்ம கூட்டணி இல்லாமல் நின்றோம்னா நமக்கு எதிராக நிற்கிறவங்க ஜெயிக்கிறதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி அமைஞ்சிரும். நமக்கு 2 சான்ஸ் தான் இருக்குது. ஒன்று, நம்மளோட சிஎம் பதவியை தளபதி விட்டு கொடுக்கணும், கூட்டணி அமைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கூட்டணி அமைக்காமல் ஒரு நல்ல கலெக்டர், எத்தனையோ நல்லது மட்டுமே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நல்ல கலெக்டர், நல்லது பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நல்ல கலெக்டர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்கள முன்னிறுத்தி அந்த நல்ல கலெக்டரை நம்ம சிஎம்மாக முன்னிறுத்தணும். விட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம கடுமையாக உழைச்சி 2026 தேர்தலில் வெற்றி பெற்றால் சரித்திரத்தில் இடம் பிடிக்கலாம். ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டா வரலாறில் இடம் பிடிக்கலாம். ஆனால் அந்த தோல்வி கூட நமக்கு ரொம்ப தூரமாக இருந்துடக்கூடாது. மாற்றம் வரும்னு நம்பினவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கடைசியில் வந்தது. மறுபடியும் ஒரு ஏமாற்றம் வந்துடக்கூடாது. தளபதி தான் ஒரு முடிவு எடுக்கணும். அந்த தளபதியோட முடிவில் தான் இந்த தமிழ்நாட்டு மக்களோட எதிர்காலம் இருக்குது. அதை நினச்சி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். கண்டிப்பாக 2026 எலெக்ஷனில் ஜெயிப்புன்ற நம்பிக்கையோட, வெற்றி பெறுவன்ற நம்பிக்கையோட அடுத்த நொடிகளை கடந்து செல்வோம். நன்றி.